நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, வேர்ல்டு கப்ல இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டீம் ஒரு வீக்கான டீம் அந்த மாதிரி தான் காம்பினேஷன்ல மேட்ச் போயிட்டு இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் மேட்ச் இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா 17வது மேட்சுக்கான ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா உங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் குபேரா ஃபேண்டசி அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்னது போல வேர்ல்டு கப்புக்கு சீரிஸ் லீடர் போட்டிருக்கு. நமக்கு ஜிஎஸ்டி ஃப்ரீ 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன், 2 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன், ரெகுலரா விளையாடக்கூடிய கிளாசிக் மோட், இன்ஸ்டன்ட் விட்ராவல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஆல் அழகராஜா மாதிரி நமக்கு குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பார்படா ஸ்டேடியம்ல தான் நடக்குது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இது ஒரு வெஸ்ட் இண்டீஸ்ல இது ஒரு ஒன் ஆஃப் தி பிட்ச். இந்த பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா மத்த நம்ம நியூயார்க் அந்த மாதிரி பிட்சை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்ன பிட்ச் தான். அதாவது இந்த சைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 58, 54, 66, இங்கேயும் பாருங்க 58, 69, அதிகபட்சமா பாத்தீங்கன்னாலே 74 தான். ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலான சின்ன பிட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவராகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா பொதுவாகவே அதாவது இந்த கிரவுண்டோட ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிச்சோட வியூ பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ வந்து ரீசெண்டா இந்த பிட்ச்ல என்ன மாதிரியான ஸ்கோர் நடந்திருக்கு, ஸ்பின்னர் வந்து எப்படி விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ 3 மேட்ச் நடந்திருக்கு. 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 7ஆம் தேதி. லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நமீபியா வெர்சஸ் ஸ்காட்லாந்து மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான் போயிருக்கு. ஒரு 150 பிளஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் போயிருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் அதே பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணிருக்காங்க. ஆஸ்திரேலியா வெர்சஸ் ஓமன் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 160 பிளஸ் ஸ்கோர் போயிருக்கு. அண்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட். ஸோ அதாவது ஃபாஸ்ட் நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த மேட்ச்ல. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட், ஆனா இருந்தாலும் ஸ்பின்னர் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பிளஸ் தான் ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு விதமான ரிசல்ட் வந்து இந்த பிட்ச் வந்து கொடுத்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆனா கன்சிஸ்டன்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஓவராலா பவுலர்ஸுக்கு நல்லாவே இந்த பிட்ச் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா 3 மேட்ச் 3மே பேட்டிங் செகண்ட் நல்லா வின் பண்ணியிருக்காங்க. 4 இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 150குள்ளேயும் 2 இன்னிங்ஸ் மட்டும் 150, 169 ஸ்கோர் போயிருக்கு. ஹை ஸ்கோர் 157, லோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஓமன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்தோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் ஆடி ஓமன் கூட ஆடி வின் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு மேட்ச் ஆடி வின் பண்ணி இருக்கிறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து கூட ஆடி அவங்க வந்து மேட்ச் வந்து தோத்தாங்கன்னு மழையினால ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஆஸ்திரேலியா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வார்னர், ஹெட், மிச்சல் மார்ஸ், மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், டிம் டேவிட், மேத்யூ வேட். ஸோ ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட 7 பேட்ஸ்மேன் வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த 7 பேட்ஸ்மேன்லயும் இந்த பெர்சன்டேஜ் வைஸா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வார்னர் 80, ஹெட் வந்து 83, மிச்சல் மார்ஸ் 58, மேக்ஸ்வெல் 54, ஸ்டோய்னிஸ் 87, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிம் டேவிட் 6, மேத்யூ வேட் வந்து பாத்தீங்கன்னா 14 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்க பார்த்த உடனே இப்போ ஒரு ஸ்மால் லீக் டீம் செட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா டிம் டேவிட்டையும் மேத்யூ வேடையும் நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணலாம். இன்னைக்கு மேட்ச்ல டிம் டேவிட் செஞ்சுரி போட்டா கூட உங்களுக்கு ஸ்மால் லீக்ல எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. அவர் எடுத்ததே 6% போது கிராண்ட் லீக்லாம் இருக்கு. ஸோ மீதி இருக்கக்கூடிய 5 பிளேயர்ஸ் தான் ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும். அதாவது வார்னர், ஹெட், மார்ஸ், மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ். இதுல வார்னர் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து 56 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட் 12 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மிச்சல் மார்ஸ் 14 ரன். மேக்ஸ்வெல் வந்த பாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆகி போயிட்டாரு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அந்த டீம்ல ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா 4 மெயின் பவுலர்ஸ் தான் ஆடுறாங்க. 5வது பவுலிங் ஆப்ஷன்ல மேக்ஸ்வெலும் 6வது பவுலிங் ஆப்ஷன்ல ஸ்டைனிஸும் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேரும் சேர்ந்துதான் 4 ஓவர் பவுலிங் பண்ண போறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெலுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் தான் 2வது மெயின் ஸ்பின்னர். அந்த டீம்ல ஆடம் சாம்பா மட்டும்தான் ஸ்பின் பவுலர். ஒருவேளை பிட்ச் வந்து ஸ்பின்னுக்கு சாதகமா இருந்தது அப்படின்னா அந்த பிட்ச் ரிப்போர்ட்லயே பாத்தீங்க, நான் சொல்லல, ட்ரெடிஷனலாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த பிட்ச் வந்து ஸ்பின்னருக்கு வந்து நேச்சுரலா சப்போர்ட் இருக்கும். நாங்க ஒருவேளை அதனால மேக்ஸ்வெலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸ்டோய்னிஸ் வந்து பாத்தீங்கன்னா
லாஸ்ட் மேட்ச்ல 67 ரன் அடிச்சு 3 ஓவர் பவுலிங் பண்ணி 3 விக்கெட். ஸோ ஸ்டோய்னிஸுக்கு லாஸ்ட் மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் லக்கு தான். நீங்க மேட்ச் பாத்தீங்கன்னா தெரியும், நான் அவரை எடுக்கல, அதனாலதான் லாஸ்ட் மேட்ச் தோத்தேன். ஆனா அவருக்கு 11 ரன்ல ஈஸி கேட்ச் எல்லாம் வந்து மிஸ் பண்ணாங்க. அந்த கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தா லாஸ்ட் மேட்ச் ரிசல்ட்டே மாறி இருக்கும். ஸ்டோய்னிஸ் இந்த லெவலுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஆனா அதெல்லாம் கிடையாது. ஃபேண்டசினா எல்லாமே லக்கு எல்லாம் சேர்ந்ததுதான், அதெல்லாம் எதுவும் இது பண்ணக்கூடாது. ஸோ அந்த 5 பேர்ல பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி 2 அட்வான்டேஜ் வந்து இருக்கு. ஸோ மேக்ஸ்வெலுக்கும் ஸ்டோய்னிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாம குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 70+ போயிட்டாங்கனாலே அந்த பிளேயர்ஸை வச்சு நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ சேஃபா மூவ் பண்ணிருங்க. ஸோ வார்னர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோய்னிஸ். ஸோ இந்த 3 பேருமே ரொம்ப சேஃபான பிளேயர்ஸ். ஆனா இன்னைக்கு எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வார்னருக்கு பதிலா மேக்ஸ்வெல்ல வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வார்னர் வந்து 80% ஆனா நான் டிராப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வார்னர் வாங்கி கொடுக்கக்கூடிய பாயிண்டை எப்படியாச்சும் மேக்ஸ்வெல் வந்து பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு. ஏன்னா மேக்ஸ்வெலுக்கு வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த இதனால நீங்க வந்து மேக்ஸ்வெலுக்கு கூட அந்த 54% இருக்கக்கூடிய மேக்ஸ்வெல் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் பேட்டிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய இது. ஸோ டிம் டேவிட் மேத்யூவோட ஈஸியா ஸ்கிப் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய 5 பிளேயர்ல 3 பிளேயர் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எலிஸ், ஸ்டார்க், சாம்பா, ஹேசல்வுட். இதுல நீங்க பெர்சன்டேஜ் வைஸா பார்க்கலாம். ஸ்டார்க்கு சாம்பாவை பொறுத்த வரைக்கும் அதிகமா ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மேட்ச் ஸ்டார்க் 2 விக்கெட், சாம்பா வந்து 2 விக்கெட், ஹேசல்வுட் விக்கெட் எடுக்கலாம், எக்கனாமி சூப்பரா மெயின்டைன் பண்ணாரு. எலிஸ் வந்து 2 விக்கெட். என்ன பொறுத்த வரைக்கும் 22% எலிஸ் எடுத்திருந்தாலுமே அந்த டீம்ல டெத்ல 2 ஓவர் பவுல் பண்றது எலிஸ் தான். ஒருவேளை இன்னைக்கு கம்மின்ஸ் ஆடினாரு அந்த பிளேஸ்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் எலிஸ் ஆடினார்னா கண்டிப்பா எலிஸை 1ஆவதாகவும் 2வது வந்து ஸ்டார்க்கும் 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் ஸ்பின்னரா வந்து நீங்க வந்து ஆடம் சாம்பாவை ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு 7 பிளேயர் பார்த்திருக்கோம். இம்பார்ட்டன்ட் பிளேயரா நீங்க அதை வச்சுக்கோங்க. இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்களும் ப்ராப்பரா 7 பேட்டிங் ஆப்ஷனோட தான் போறாங்க. பட்லரி, பிலிப் சால்ட், வில் ஜாக், பேஸ்ட்ரோ, ஹாரி ப்ரூக், மொயின் அலி, லிவிங்ஸ்டோன் 7 ப்ராப்பர் பேட்டிங் லைனை போட போறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பட்லர் எல்லாருமே எடுத்துடுறாங்க, பிலிப் சால்ட் அண்ட் வில் ஜாக். ஸோ இந்த 3 பேரையும் வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து பாத்தீங்கன்னா 70+% வந்து எல்லாருமே எடுத்திருக்காங்க. அதாவது இப்ப நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10ல 5 வரக்கூடிய கான்டெஸ்ட் போறீங்க அப்படின்னா இந்த 10ல 7 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேரையுமே எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க சேஃபா மூவ் பண்றது பெஸ்ட். அண்ட் பேஸ்ட்ரோ, ஹாரி ப்ரூக், மொயின் அலி, லிவிங்ஸ்டோன் இந்த 4 பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த 3 பேர் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா பேஸ்ட்ரோ அவெல்லாம் பஞ்சாபுக்கு பெருசு ஆடல, ஹாரி ப்ரூக் நல்ல இன்ஜுரியில இருந்து தான் வந்திருக்கிறாரு. அதுக்கு நீங்க வந்து வில் ஜாக், பிலிப் சால்ட், பட்லர் 3 பேர் ஐபிஎல் எப்படி ஃபார்ம்ல இருந்தாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த 3 பேருமே சேஃப். பட் நீங்க இன்னைக்கு கேம் சேஞ்சரா பாத்தீங்க அப்படின்னா இந்த மேட்சோட கேம் சேஞ்சரா வந்து பாத்தீங்க அப்படின்னா மொயின் அலி அண்ட் லிவிங்ஸ்டோன் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். யாராச்சும் ஒருத்தர் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 பேரும் சேர்ந்துதான் இன்னைக்கு மேட்ச்ல 4 ஓவர் பவுலிங் பண்ண போறாங்க. தேவைப்பட்டா வில் ஜாக் கூட 2 ஓவர் பவுல் பண்ணலாம். ஆனா கம்மிக்கு சான்ஸ். ஸோ ஏன்னா 4 ஓவர் பவுலிங் ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. கிறிஸ் ஜோர்டான், மார்க், ஆர்ச்சர், ரஸ்கின். ஸோ 4 பேர் தான் வச்சிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா 5வது ஆப்ஷன்ல மொயின் அலியும் 6வது ஆப்ஷன்ல லிவிங்ஸ்டோன் இருக்காங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து தான் 4 ஓவர் வந்து பவுல் பண்ண போறாங்க. இல்ல அதிகபட்சமா எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் 5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். பட் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச்சர், வுட், ஜோர்டான், ரஸ்கினை பொறுத்த வரைக்கும் 1 and 2 இந்த 2 பேருக்கு தான் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற யாருமே பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இப்போ நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு டீம் செட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் பட்லர், பிலிப் சால்ட், வில் ஜாக். நான் அந்த எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. அண்ட் ஜோர்டான், ஆர்ச்சர். இங்க வந்து ஸ்டார்க், சாம்பா, எலிஸ், ஸ்டோய்னிஸ், மேக்ஸ்வெல், ஹெட். நான் ப்ரிவியூல சொன்னதே தான் அப்படி இங்க அப்ளை பண்ணிருக்கோம். எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. ஸோ மொயின் அலி, லிவிங்ஸ்டோன் 2 பேரையும் உங்களுக்கு வந்து கேம் சேஞ்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹேசல்வுட் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 4 விக்கெட்லாம் எடுக்கக்கூடிய டேலண்டடான பவுலர். முக்கியமான மேட்ச்லாம் ஹேசல்வுட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ அவரையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸ் சூஸ் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் வந்து நான் மேக்ஸ்வெல்ல கேப்டனா போட்டு ரொம்ப போச்சு. பட் இருந்தாலும் மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி
பட்லர், பிலிப் சால்ட் இந்த 2 பேருக்குமே நிறைய பேர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பட்லர் தான் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. வைஸ் கேப்டனா பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் பிளஸ் ஸ்டோனிஸ் லாஸ்ட் மேட்ச்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணதுனால ஓமன் கூட அவர் அவுட் ஆக வேண்டியது மிஸ் ஆயிருச்சு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட் வந்து நல்ல ஒரு வீசியா இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதான் நண்பா இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா முக்கியமான மேட்சுக்கான ப்ரிவியூ. ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.